இந்த கேமு புதுசாக இருக்குது. இந்த கேம் விளாட்றீங்களா? பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நியூஸ் பாருங்கள் அதிகமாக. அப்புறம் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோவில் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றும் இல்லை, இந்த கேமில் ஒரு பஸ்ஸு ஓட்டுறேன், தமிழ்நாடு பஸ்ஸு. அது பிடிச்சிருந்தா கேம் விளாடுங்க, இல்லைன்னா பிடிக்கலன்னா வேறு பிடிச்சிருந்தா விளாடுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேமை ஒரு 6 மணி நேரம் ஆகும் இது ஒர்க்கு. கொஞ்சம் லேட் பண்ணிக்கோங்க. இதான் வந்துச்சு பாங்க. நான் சொன்னது பஸ் இந்த பஸ் தான், எல்லோ கலர் பஸ்ஸு. நல்லாயிருக்கும். ஆனால் பேர் பார்த்திங்கன்னா இங்கே பஸ்ஸு ஊரே போட்டுருக்கோம். பஸ்ஸு கொஞ்சம் ஜாம் ஆகிருக்குது, செட் பண்ணிவிட்டு வரேன். இந்த பஸ்ஸு நம்ம ஊரில் தமிழ் பஸ் தான். கொஞ்சம் ஜாம் ஆகிருக்கு, அவ்வளோதான். சரி, இது ரிப்பேர் பண்ணுறது இதுதான். இப்போ உள்ளே போகலாம், கேமுக்குள்ளே போகலாம். இப்போ இந்த இது என்ன சொல்கிறது, இந்த கேமில் தமிழ்நாடு மேப்பே இருக்கும். சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாதிரி இருக்கும். சேலம் இந்த மாதிரி நிறைய ஊரில் இருக்குது. இந்த மாதிரி இன்னொன்று ஈஸ்டில் போகிற ஏற்காடு இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மேப்பு நம்ம மேப்பு இங்கேருந்து இப்போ இங்கேருந்து வேணான்னா உங்களுக்கு இங்கே போடலாம். இங்கேருந்து சேலம் இங்கேருந்து போட்டால் இங்கே இப்போ இங்கே இந்த இது போட்டிங்கன்னா இங்கேருந்து இது கொடுத்துடணும். இது கொடுத்தீங்கன்னா இதில் போகும், லோடிங் ஆகும்.
பஸ்ஸில் ஒரு 50, ஒரு 60, 80, 90, 100க்கு மேலே மைலேஜ் கொடுக்கும். 120, 140, 150க்கு மேலே மைலேஜ் கொடுக்கும். Finally coming home. Feels unreal. What's the first thing I should do? Keep calm.
करने से रेडियो एक्टिव हो जाता है। இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். माइक्रोवेव में हार्मफुल रेडिएशन நல்லா होता है நீங்கள் क्या? ஓட்டலாம் பஸ்ஸு. नहीं, ये एक बहुत बड़ा मिथ है। ஈஸியாக ஓட்டலாம். ने तो यही என்னன்னா இப்போ ஷாப்பிங் வரும்போது நின்றுட்டு நியூட்ரல் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிரேக் போட்டு பார்க்கிங் லைட் போட்டுருங்க. அதுதான் ஈஸி. இப்போ நீங்கள் பார்க்கிங் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணிவிட்டு கீரை போட்டு ஸ்கீரில் போட்டீங்க. ரைட்டில் கட் பண்ணால் ரைட்டில் போகும். ஈடுச்சுன்னா வைங்களேன், ரிவர்ஸ் வந்து இப்படி வந்து தூக்கி போகணும். இப்படியே ஃபஸ்ட்டு இப்படி சேவை திருப்பி அப்படியே இப்படி திருப்பணும். அப்படியே தள்ளி செகண்ட் கியரில் போட்டோம்னா அப்படியே மூணாவது கியர், நாலாவது கியரில் வந்து இப்போ திருப்பணும். நான் சரி இப்படிப்பட்ட சரி அடுத்த வீடியோ சந்திப்போம். காய்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.